ஆஹா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பூதம் இருந்துதான். அதுக்கு பெருசு பெருசா 2 கண்ணு இருந்துச்சாம். உன் கண்ணு மாதிரியா? நீ ரொம்ப கிண்டல் பண்ற, நான் சொல்ல மாட்டேன். போ. சொல்லுமா, கிண்டல் பண்ண மாட்டேன். கிண்டல் பண்ண கூடாதுன்னு சரி சொல்றேன். அதுக்கு 2 பெரிய கொம்பு இருந்துச்சாம். பெரிய பெரிய கையெல்லாம் இருந்துதான். என்ன பெரிய கொம்பு பெரிய கைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உங்க பையனுக்கு தூங்கணும்னா பேய் கதை சொல்லணுமா, அதான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் அகில், ராத்திரி நேரம் அதுவும் அம்மா இவ்வளவு பக்கத்துல இருக்கும்போது பேய் கதையெல்லாம் கேட்காதரா? கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆயிடுச்சுல்ல, உங்க கண்ணுக்கு நான் பேய் மாதிரி தான் தெரிவேன். சும்மா சொன்னம்மா. சரி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? நான் தான் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, வரும்போது சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன்ல. டேய் குட்டி பையா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். திலோத்தம்மா தான் ஊட்டி விட்டாங்க. பரவாயில்லையே, வர வர உங்ககிட்டே இருந்துடுறா. இப்ப எல்லாம் அண்ணிக்கிட்ட பொண்ணு நடம் பிடிக்கிறது இல்லையா? இப்ப கூட அவங்க கிட்ட போய் தூங்குறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நான் எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு ஏதேதோ கதையெல்லாம் சொல்லி சமாளிச்சு இங்க படுக்க வச்சிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் இவனை சமாளிக்கவே முடியாத, எப்பவுமே அண்ணிக்கிட்ட எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. சரி, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பரவாயில்ல, இப்பவே சொல்லு. இப்ப பேசினா அவன் இடையில கேள்வி கேட்டுட்டு இருப்பான். நான் அவனை தூங்க வச்சிடுறேன், நீங்க போயிட்டு வாங்க. நான் தூங்க மாட்டேம்மா. இப்ப என்ன பண்ண போற? அதுக்கெல்லாம் என்கிட்ட மருந்து இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. அகில், குட்டி பையா, இப்ப நீங்க அம்மா பேச்ச கேட்டு சமத்தா தூங்குனீங்கன்னா உங்களுக்கு காலையிலேயே 2 சாக்லேட் கொடுப்பேன். பிராமிஸ்? ப்ராமிஸ். அம்மு குட்டி, படுத்துக்கோங்க. படுங்க. சமத்து குட்டி தூங்குங்க. என்ன தூங்குங்க. தூங்கணும். தூங்குங்க. குட் பாய். என்ன அதுக்குள்ள தூங்கிட்டானா? முடிச்சிட போறாங்க. எப்படி? இருங்க, அதெல்லாம் சீக்ரெட். திலோத்தமா, வர வர நீ ரொம்ப மாறிட்ட. இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியாம இருந்துச்சு. இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன். வயசாக வயசாக இந்த பக்கம் வரும் போல. இப்ப எனக்கும் வயசாகிட்டு இருக்கு, உங்களுக்கும் வயசாகிட்டு இருக்கு. என்னடி திடீர்னு வயசு பத்தி எல்லாம் பேசுற? இப்போ ஆஸ்திக்கு ஒரு பையனும் ஆசைக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஆஸ்திக்கு ஒரு பையன் இருக்கான், ஆசைக்கு ஒரு பொண்ணு வேணா, அதுக்குள்ளேயே வயசாயிருச்சுன்னு குண்டை தூக்கி போடுற. இப்பயே நிறுத்திருங்க. விட்டா நீங்க பேசிக்கிட்டே போவீங்க, நான் பேச வந்த விஷயத்தையே மறந்துடுவேன். இன்னைக்கு எங்க அப்பா வந்திருந்தாரு. ஓ, என்ன திடீர்னு பொண்ணு மேல பாசம்? பொண்ணு நல்லா இருக்காளன்னு இன்ஸ்பெக்ஷனா? இன்ஸ்பெக்ஷன் வரதுக்கு இதானே ஸ்கூலா? அவர் சும்மா என்ன பாத்துட்டு போலான்னு வந்தாரு. பேச்சு வாக்குல அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. எங்க நிலம் இருக்குல்லங்க, அத ஒட்டி ஒரு 50 ஏக்கர் நிலம் விலைக்கு வருதான். சரி, அத வாங்கி போடலான்னு அப்பா நினைக்கிறாரு. அத வாங்கறதுக்கான முழு பணமும் இப்போதைக்கு அவர் கையில இல்ல. ஏப்ரல்ல அவருக்கு பணம் திரும்ப கைக்கு வந்துருமா. அப்பாவுக்கு அந்த இடத்தை விடுறதுக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. அப்புறம் அதுல பாருங்க, இப்போதைக்கு அவரால முழு பணமும் புரட்ட முடியல. சரி, எவ்வளவு வருதா? 2.5 கோடி தாங்க சொன்னாரு. 1.5 கோடி பணம் ஆல்ரெடி அவர் ரெடி பண்ணிட்டாரு. இன்னும் 1 கோடி தான் தேவைப்படுது. எப்படி இருந்தாலும் என் வீட்டு சொத்து பூரா என் பேருக்கு தானே வரப்போகுது. அத என் பேர்லயே வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஏய், இப்பதான் உன் அப்பா கிட்ட பணமே இல்லைன்னு சொன்னா? ஆமாங்க, நாம கொடுத்து உதவுவோம், ஏன் நம்ம கிட்ட இல்லையா என்ன? 1 கோடிக்கு நான் எங்க போவேன்?
என்னங்க நீங்க? பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற இந்த ஜமீனுக்கு 1 கோடி ரூபாய் ஒரு பெரிய விஷயமா? சொல்லுங்க. இத்தனைக்கும் ப்ராப்பர்ட்டி என் பேருக்கு தானே வரப்போகுது. அது வந்து நான் அண்ணங்கிட்ட தான் கேட்கணும். கேளுங்க, தாராளமா கேளுங்க. யார் வேண்டான்னு சொன்னா? அத கொஞ்சம் சீக்கிரமா தர சொல்லி கேளுங்க. இல்லம்மா, அவர் கொடுப்பாரா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நமக்கு இப்ப பணம் வேணும். அவர் ஏதாவது சொன்னார்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இல்ல, வேணாம், நான் அண்ணங்கிட்டயே கேட்டுக்கிறேன். இந்த இடத்த கூட உன் பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு இருக்கேன். Pillai Nila, sponsored by Hero Splendor, Horlicks, Samsung Galaxy